நமச்சிவாய. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? பயிற்சிகள்லாம் சிறப்பாக பண்ணுறீங்களா? நான் கொடுத்த ஆசன பயிற்சி உங்களுக்கு தெளிவாக இருக்குதா அப்படிங்கிற பதிவை இந்த பதிவில் சரியாக தகவலை கொடுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம அன்னைக்கு குண்டலினி நரம்பு எங்கே இருக்குது, அதை விழிப்படைகிற நரம்பு எங்கே இருக்குது அப்படியே அதை உணரக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆசன பயிற்சி கொடுத்தேன். குண்டலி தவம்னு சொல்லலாம், அது கொடுத்தேன். மீண்டும் அதே போல் இன்றைக்கி ஒரு தவம் பார்க்கலாம். இதில் நம்ம தொடர்ச்சியாக இதை பண்ணிகிட்டு இருக்க போகும்போது நம்மளுக்கு அந்த குண்டலினி நரம்பு எங்கே இருக்குதுன்னு தெரியும். பார்த்திங்கன்னா நான் ஒரு காலை இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். அன்றைக்கி நம்ம இப்படி கொடுத்துருந்தோம், இன்றைக்கி கால் இப்படி இருக்குது. இந்த பாதம் ரெண்டும் இப்படி தரையில் இருக்கணும். இது கீழே வச்சு பண்ணுற முத்திரை தான். இப்படி பார்த்துக்கோங்க, காலை இப்படி வைக்கணும், இது மாதிரி இருக்கணும். அதே போல் தான் இப்படி நம்ம கால் ரெண்டு பாதம் இப்படி இருக்கணும். முத்திரை பார்த்துக்கோங்க, இந்த கட்டை விரலையா இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த ரெண்டு பார்த்துக்கோங்க. இந்த முத்திரை இது இருக்குது, இந்த முத்திரை இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பகுதி இப்படி இருக்கணும், இந்த பகுதி இப்படி இருக்கணும். இது தரையை நோக்கி இருக்கணும். அன்றைக்கி நம்ம இப்படி வச்சோம், இது கீழே தரையை நோக்கி இப்படி இருக்கணும். பாருங்கள், கட்டை விரலை கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது உள்ளங்கையோட அந்த எங்கே தொடுதோ இந்த இடத்த தொடும், அதை அழுத்தி பிடிக்கணும் போக போக. அதுதான் இந்த பயிற்சியோட முக்கிய காரணம். அந்த ரெண்டு விரல் சரியாக இருக்கணும். உங்களோட உணர்வுகள் அந்த விரல்களில் கொஞ்சம் நேரமாக இருக்கணும், அழுத்தி பிடிக்கணும். கொஞ்சம் நேரம் உங்களோட எண்ணலை அந்த விரல்களில் இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு நுரையீரல் நல்ல ஒரு அகன்று விரிந்து கொடுத்து அந்த இரண்டு நுரையீரலில் உங்களுக்கு மூச்சு காற்று ஓடுறது நல்லா உங்களுக்கு உணர்வாக தெரியும். அதாவது இரண்டு காற்றும் நேராக ஓடுறது உங்களுக்கே உணர்வு தெரியும். அப்பொழுது ஒரு பெருமூச்சு மாதிரி மேலே ஒரு மூச்சு இப்படியே மேலே இழுத்துட்டு உள்மூச்சை மேலே இழுத்துட்டு அப்படியே நல்ல காற்றை உள்ளே வாங்கி அப்படியே அமைதியாக இருக்கும். நான் இப்போது இப்படின்னு உங்களுக்கு வச்சு காமிச்சிருப்பேன். இது ஏற்கனவே கொடுத்த பயிற்சியோட ஒரு இன்னும் மிக அதிகமான உங்களுக்கு உடலில் மாற்றங்களை கொடுத்தேன். நான் கொடுத்த பயிற்சியோட இது என்ன பண்ணுன்னா, சரியாக உங்களுக்கு எண்ண அலைகளை உங்களோட மூச்சு காட்டுற எண்ணலை உங்கள்கிட்ட இருந்து எண்ணலை வெளியேறிடும். உங்களோட மூச்சு காற்றை சரியாக அந்த நுரையீரலிருந்து நேராக நமக்கு முதுகு தண்டு வடையில கொடுக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு புதுசாக பண்ணுறவங்களுக்கு கெண்ட கால் பகுதி தள்ளாடும், முழங்கால் தள்ளாடும். அதாவது யோக பயிற்சி செய்தவர்களுக்கு இது வராது, யோக பயிற்சி செய்யாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும். அதனால் பயந்துக்க வேண்டாம். உங்களோட அதாவது அந்த கெண்டக்கால் பகுதி இறுக்கி பிடிக்கிற தன்மை குறைவடைஞ்சு அது நரம்புகள் லூஸ் அடைஞ்சனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதை செய்ய அந்த பகுதி உங்களுக்கு இறுக்கி பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது துடையிலேருந்து கெண்டைக்கால் வரைக்கும் உங்களுக்கு நாளாக உங்களுக்கு பிடிச்சி அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க. சரியாக நீங்கள் போய் எந்த எண்ணலையுமே நீங்கள் ஒரு இடத்துல நிறுத்த வேண்டியதில்லை. அதுவே அதாவது இடத்துல போய் மூச்சு காற்ற ஒருங்கிணைச்சி உங்களுக்கு உங்களோட ஒரு நிலை அப்படிங்கிற பாட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த சக்கரங்கள்லாம் உள் சக்கரமெல்லாம் அந்த நரம்பெல்லாம் சரியாக வேலை செய்யும். நீங்கள் உச்சி நிலையில் தான் இருப்பீங்க. கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் அப்படி தான் கீழ் உடலில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு அந்த நுரையீரல் சரியாக காற்றை இயக்கி உடல் உறுப்புகளுக்கெல்லாம் அந்த காற்றை போய் பரவுறது உங்களுக்கு நல்லாவே உணர்வுபூர்வமாக தெரியும். அப்போ உங்களோட உணர்வு, கிட்னி, கல்லீரலெல்லாம் நீங்கள் நல்லா உணரலாம் இந்த முத்திரையை வச்சு செய்ய போகும்போது.
அப்புறம் அதை நீங்கள் உள்வாங்க போகும்போது நீங்கள் எங்கு உங்களோட அந்த நல்ல ஆற்றல் போகிறதுங்கிறத உணர்ந்து அது ஒரு கட்டத்தில் அது அமைதியாகி உங்கள் மனமும் நீங்களும் இதயமும் சாந்தமாகும் போது அதுவும் சாந்தமாகி நீங்கள் ஒரு தவ நிலையில் இருப்பீங்க. அதாவது குண்டலினி தவ நிலையில் இருப்பீங்க. இது போல் குண்டலினி தவ நிலையில் நம்ம பண்ண போகும்போது மிகச்சிறந்த நம்மளோட உள்ள அதுவே அந்த நான் முதல்ல சொல்லி கொடுத்த ஆசன பயிற்சி அதுவே உங்களை இடத்த கண்டுபிடிச்சி அந்தந்த இடத்துல போய் நின்றுக்கும். நீங்கள் பயிற்சி எடுக்கும்போது தனியாக பயிற்சி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த முறையை செய்து பாருங்கள். இது 2வது உங்களுக்கு அந்த குண்டலி தவத்தின் முத்திரை. உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க குண்டலி ஆபத்தானது, அது குரு தான் எழுப்பணும் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. குண்டலினிங்கிறது வேற, சக்திங்கிறது நம்மளோட நரம்பு மண்டலம்ங்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டேன். இது ஒரு சக்தி தன்னை கடந்து மேலே வரும். அது நம்மளோட ஒரு நிலை மேலே வரும், அது கீழே வரும். அதுதான் குண்டலினி. குண்டலினிங்கிறது பெரிய விஷயமா இருக்கனால எல்லாரும் பெரிய விஷயமா கருத வேண்டாம். இது ஒரு சாதாரண விஷயம். தவம்ங்கிறது நம்ம நரம்பு மண்டலத்தை சார்ந்தது, நம்மளோட மூளைகளை சார்ந்தது, நம்மளோட உறுப்புகளை சார்ந்தது. நம்மளோட உறுப்புகளை உறுதியாய் வைத்துக்கொள்ள, நம்மளோட மூளையை நம்ம சரியாக செயல்படுத்த, தேவையற்ற கோபம் வராமல் நம்ம நரம்பு மண்டலத்துகளை அறிஞ்சு நம்மளோட எங்கெங்கே உடலில் எந்தெந்த நரம்பு மண்டலம் என்னென்ன பண்ணுது, அதை எந்தெந்த நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்தினா என்னென்ன நம்ம எப்படி இருக்கலாம், அதே போல் நம்மளை சரி செய்வதற்காக தவங்கிறது சில விஷயத்தில் போகும். அப்போ அந்த குண்டலினியும் மேலே எழும்பி தவமும் பண்ணும்போதும் இதுதான் மிகப்பெரிய இலக்கம் உங்களுக்கு அடைய வைக்கும். வெறும் குண்டலி மேலே எழும்புனவர்கள் மட்டும் ஒரு எல்லாத்தையும் அறிய முடியாது. வெறும் தவம் பண்ணவர்கள் மட்டும் எல்லாத்தையும் அறிய முடியாது. அப்போ இந்த தவமும் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த குண்டலியும் மேலே எழும்பி நம்மளுக்கு இந்த தவ பயிற்சிகளும் கிடைச்சி இந்த தவத்தையும் 2ஐயும் சேர்ந்து ஒன்றிணைச்சு நம்ம அதை செயல்படுத்த போகும்போது தான் அங்கே தான் நமக்கு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா அறிவு ஞானம் அப்படிங்கிறத பிரித்து புக்கு எழுதிட்டுருக்காங்க. உங்களுக்கு கிடைக்கும். அறிவு என்ன பண்ணுது, ஞானம் என்ன பண்ணுதுங்கிறது அது நாளாகும். நிறைய பேர்த்துக்கு தவ புக்கு கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அவங்க அட்ரஸ் கொடுக்கவில்லை, ஃபோன் நம்பர் கொடுக்கவில்லை. சரியாக ஒரு 2 வரியில் கொடுத்தாங்க. ஃபோன் நம்பர் யாரும் எதுவும் அனுப்பவில்லை. அதனால் நம்மளுக்கு திருவண்ணாமலை வரத்துக்கு நமக்கு இந்த நேரத்தில் இந்த 3 மாதம் நமக்கு துறவற வாழ்க்கை மாதிரி ஸ்தலத்துகளுக்கு போகிற நாட்கள் தான் வருஷத்தில். அது முதல் மாதம் விட்டது. அதாவது அக்கினி முடிஞ்சு அதுக்கடுத்து 3 மாதத்துக்கு ஸ்தலத்துகளுக்கு தான் போவோம். அப்போது ஒவ்வொரு ஸ்தலத்துகளுக்கு போகும்போது இந்த புக்குங்கிறது கொடுக்கப்படும். தேவையான நபர்களுக்கு, அந்த தவம் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் பெற்றுக்கலாம். நம்பர் இந்த பதிவில் மேலே கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் செய்யுங்க. ஒரு நேரத்துக்கு அந்த நம்பர் இந்த டயத்துக்கு தான் எடுக்கணும்னு எடுப்பாங்க. ஒரு தடவை நீங்கள் கால் செஞ்சுட்டு விட்டுட்டிங்கனாலும் அதை பார்த்தாலும் மறுபடியும் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. யாரும் கூப்பிடவில்லை அப்படிங்கிற தகவலை எடுத்துக்க வேண்டாம். நம்ம சிவாய வாழ்க. இப்போ இன்னொரு உங்களுக்கு ஆற்றலை நம்ம உடம்புக்கு எப்பயுமே இந்த பயிற்சி பண்ணதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் இப்போ நான் கொடுத்த முத்திரை ரொம்ப உங்களுக்கு ஆற்றலும் சேர்ந்து அதிகரிக்கும். பிராணாவும் அதிகரிக்கும், ஆற்றலும் அதிகரிக்கும், தவ நிலைக்கும் உருவாக்குவீங்க. நீங்கள் எண்ணமற்று போவீங்க. எல்லாமே அடங்கக்கூடிய ஒரு முத்திரை தான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் எடுத்து கொடுக்கவில்லை. நான் எடுத்து கொடுக்குறேங்கிறது தப்பு. அதாவது பிரபஞ்சம் எடுத்து கொடுத்துட்ருக்கு, சித்தர்கள் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. நான் அவங்க மூலியமாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இவ்வளோதான். இதில் நான்றது ஒன்றும் இல்லை. சிவாய வாழ்க. நானுங்கிறத நாமல் சிறு வயதிலிருந்து அந்த வார்த்தைகளை நம்மளுக்கு ஊடுருவுறதுனால அந்த வார்த்தை நமக்கு அதை நம்ம அழிப்பது மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு செயலாக இருக்கும். சரி, நம்ம அடுத்து பிராணா நமக்கு இன்னும் ஆற்றல் பிராண சக்தியெல்லாம் வர்றதுக்கு நம்ம இன்னொரு சின்ன முத்திரை கொடுப்போம். அந்த முத்திரையில் நீங்கள் உட்காந்துக்கோங்க. இதுவும் சராசரியாக சம்மணம் போட்டு உட்காந்துக்கோங்க. ஒன்றுமே பண்ண வேண்டாம். அடிப்பகுதியை தூக்கி வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த பகுதி தூக்கி இருந்தால்தான் பார்த்துக்கோங்க, இந்த வயிற்று இந்த அடி வயிற்றுலேருந்து நம்ம எலும்பு முடிகிற இடத்த தூக்கி உட்காந்திங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா பகுதியிலையும் காற்று போகும். முதல்ல ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனால் எப்போ உட்காந்திங்கனாலும் இந்த லைட்டாக இப்படி காலை இப்படி முழங்கால் பகுதியை தரையில் படாமல் தூக்கி இந்த காலை இப்படி வச்சுட்டு இதில் பேலன்ஸ் பண்ணி உட்காந்துக்கோங்க.
இதில் பேலன்ஸ் பண்ணி உட்காரும் பொழுது தான் உங்களுக்கு அந்த பாதம் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி உட்காருக்கும் போது இங்கே எல்லாமே நடக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து முக்கால்வாசி பாதம் தான் பேலன்ஸாக இருக்கணும். நமக்கு கீழே வந்து அப்படியே உறுதியாக இருக்கணும். அதை உறுதிப்படுத்தினா தான் உங்களுக்கு முதல் அடி வந்து நீங்கள் தவத்தில் உட்காரவும் முடியும். நம சிவாய. ஒன்றுமே வேணால் கையை சாதாரணமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கையை பார்த்துக்கோங்க, லூஸ் விட்டு இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சுக்கோங்க. பாருங்க, நான் இப்படி தொங்க தான் விட்டுருக்கேன். அதில் வந்து உங்களோட கட்டை விரலை மட்டும் நடுவில் மடித்து வச்சுருக்கீங்க பாருங்க. இவ்வளோதான். இது வந்து சரியாக உங்களுக்கு இங்கே வச்சுக்கோங்க. இந்த முழங்காலுக்கிட்ட இந்த மணிக்கட்டை வச்சுக்கோங்க. இது பண்ணும்போது உங்களுக்கே புரியும். இது பண்ணும்போது உங்களுக்கு அதே நுரையீரல் பகுதி வந்து சரியாக செயல்படும். இந்த முத்திரை வைக்கும்போது அந்த நுரையீரலுங்கிறது வந்து உங்களுக்கு காற்று நல்ல நிலையில் போகும். உங்களுக்கே உணர்வு பூர்வமாக தெரியும். இந்த முத்திரையை வச்சு நீங்கள் இது முடித்தோடனே இந்த ஆசன பயிற்சி வச்சு உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து உட்காந்து எழுந்துருங்க. உங்களுக்கு உடலோட மாற்றம் நல்லபடி தெரியும். நம சிவாய. வாழ்க. அடுத்த பதிவில் அடுத்த ஆசன பயிற்சி சொல்கிறேன். நம சிவாய.